கவலையில் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து கவலையிலிருந்து எப்படி விடுபடலாம் இதான் டாபிக். ஓகேங்களா? நம்ம மாதாஜி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஒரு குருவை, ஆன்மீக குருவை அணுகி அவரை நல்ல வழியை ஏற்றுக்கொண்டு நம்ம அவர் சொன்ன வழி பின்பற்றினா நம்முடைய கஷ்டத்துல வந்து வெளியே வரலாம். இவர் என்ன சொல்றாரா அதை சொல்ல கேட்டு அவரை பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன புக்கெல்லாம் படித்து செஞ்சு சத்சங்கத்தில் கலந்து கொண்டு பகவானுக்கு படைத்த பிரசாதம்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஓரளவு நம்ம வந்து கவலையிலிருந்து வெளியே வரலாம். உதாரணமாக வந்து ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரு தோளப்பறையெல்லாம் இருக்கின்றன. ஒன்று வந்து அணு ஆத்மா, மரத்தின் கிளைகளை வந்து உண்கிறது. மற்றொரு வந்து தனது அர்ஜுனர் வந்து உண்ணும் பறவை. அர்ஜுனரும் கிருஷ்ணரும் நண்பர்களாக இருக்கின்றாங்க. இது கிருஷ்ணர் வந்து சாட்சி பறவையாக இருக்கிறாரு. ஒரு பறவை வந்து மரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பழங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிற போது, அதாவது வந்து இந்த உறவு வந்து கிருஷ்ணர் வந்து எஜமானராக இருக்கார், அர்ஜுனர் வந்து சேவகராக இருக்காரு. அணு ஆத்மா வந்து இதை வந்து மறந்து, அதாவது வந்து ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்தை விட்டு அது வந்து தாய் உடலை விட்டு உடலை தனது பழத்தை சாப்பிட்ற போது ஒரு கவலையாக உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்குது. ஆனால் வந்து அந்த அதே இது வந்து டக்குன்னு ஒரு தோழனை பார்க்கும்போது கொஞ்சம் கவலை வந்து மாறி இருக்கு அந்த பறவைக்கு வந்து. அதனால வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜீவப்பறவை வந்து ஜட உடல மரத்தில் மிக கஷ்டங்கள் சூடாகி கொண்டு உள்ளது. அப்போது வந்து ஒரு நோக்கத்தில் கிருஷ்ணரிடம் சரணடைகிறோம். அர்ஜுனர் வந்து எப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணடைந்து தொண்டனாக இருக்கிறார், அதே மாதிரி ஒரு பறவை வந்து தனக்கு அருகில் பறவையை உன்னத ஆன்மீக குருவாக ஏற்கும்போது உடனடியாக அதுக்கு எல்லா கவலையும் போகின்றது. அதே மாதிரி அர்ஜுனர் வந்து எப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சு பண்ற நண்பனாக இருந்து எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி அந்த பறவையும் அப்படி இருக்கிறதுனால இரு பறவைகளும் ஒரே மரத்தில் இருந்து மூடாலும் இன்னும் பறவை வந்து பழங்களை அனுபவிப்பதன் கவலையிலாலும் இயக்கத்தெல்லாம் உள்ளன. அவங்க வந்து பகவான் வந்து தன் நண்பனை நோக்கி தன் முகத்தை திருப்பி பார்க்கும்போது பகவானுடைய குரலை புரிந்து கொண்டதுனால அவருக்கு வந்து அந்த துக்கத்திலிருந்து பறவை வந்து உடனே வெளியே கவலை வந்து விடுகின்றது. அதே போல நித்திய நண்பனாக இருக்கின்ற அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை நோக்கி முகம் திரும்பி அர்ஜுனர்கிட்ட வந்து சரணடைகிறது. பகவானிலிருந்து பகவத்கீதை அர்ஜுனர் புரிந்து கொள்ற போது பகவான் வந்து கேட்பதன் மூலமாக அவருக்கு வந்து உன்னத பெருமை வந்து அருந்து கவலையெல்லாம் மாறி விடுகின்றன. அவங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையில புத்தகத்துமராய முழுங்கர் கடவுள் வாசுதேவருக்கு சரண் அடைஞ்சு ஆன்மீக குரு சொல்ற நம்ம நல்லா ஏற்றுக்கிட்டு அவங்க பிரபுபாதர் என்னென்ன சொல்றாரு அவங்களை பின்பற்றாலும் ஓரளவு நம்ம வந்து கவலை வந்து வெளியே வரலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. வெரி நைஸ் மாதாஜி. கரெக்டா பாயிண்ட் அடிச்சிங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்லோகமே பார்த்து படிக்காமலே கரெக்டாக நீங்கள் பேசிட்டீங்க. ஓகே, இதான் நம்ம எய்மு. நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ அடுத்த லெவல் ட்ரெயின் பண்ணுறோம். எப்படின்னா இப்போ வந்து முதல்ல ஸ்லோகம் படித்து அப்படியே படிச்சுவோம் இல்லையா? இப்போ அப்படி இல்லாமல் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் பேசணும். இப்படி தான் நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கும்ல. நீங்கள் யாராவது பேசுனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்க கேட்பாங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, திங்க் பண்ணி தான் பேச முடியும் இல்லையா? அதனால் எப்படி அப்படி தான் இருக்கணும். ப்ரீச்சிங் தான் அப்படி தான் இருக்கணும். நம்ம ரியலைஸ் பண்ணுறது சொல்கிறது தான் ப்ரீச்சிங். சரிங்களா? அதனால் நீங்கள் பண்ணது கரெக்டாக இருந்தது. நம்ம பார்த்து படித்தா அது தெரியும், பார்த்து படிக்கிறாங்கன்னு தெரியும். ஓகே, பார்த்து படிக்கிறது ஒரு ப்ரீச்சிங் தான். அடுத்த லெவல் வந்து இது. சரிங்களா? நம்ம வந்து நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை சொல்கிறது. சரிங்களா? தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.